மத்தியில் ஆள்ற பிஜேபியும் மாநிலத்தில் இருக்கிற அதிமுகவும் சேர்ந்து நிறைவேற்றின அநீதிகள்ல முக்கியமான கொடூரம் தான் நீட் தேர்வு. இது மாணவர்களை மட்டுமே குறி வச்சு கொண்டு வரப்பட்டதில்ல, மாறா சமூக நீதியை குழி தோண்டி புதைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. தமிழ்நாட்டின் மேல வஞ்சகமான தாக்குதல் நடத்துறதுக்காக கொண்டு வரப்பட்டது. 50 ஆண்டுகால திராவிட ஆட்சியில வளமாக்கப்பட்ட தமிழகத்தோட கல்வி தரத்தை அழிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. தமிழ்நாட்டில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட உயர்கல்வி கத்துக்கிறதுக்காக வர மாணவர்களை அங்கிருந்து துடைத்து எறிகிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. இந்த நீட் தேர்வு அநீதி அப்படிங்கறத விரிவா பார்க்கறதுக்கு முன்னாடி மத்தியில இருக்கிற பிஜேபியும் மாநிலத்தில் இருக்கிற அதிமுகவும் சேர்ந்து இதுல என்னெல்லாம் நாடகம் நடத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஆண்டு மத்திய அரசு நீட் தேர்வை கட்டாயப்படுத்திய போது அதற்கு விலக்கு கேட்டு அதிமுக அரசு ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்தது. அதற்கு மத்திய அரசின் மனிதவளத்துறை அமைச்சகமும் சட்டத்துறை அமைச்சகமும் ஒப்புதல் கொடுத்தது. இந்திய அரசின் அட்டர்னி ஜெனரல் கே வேணுகோபாலும் இந்த அவசர சட்டம் சட்ட ரீதியாக செல்லும் என்றே கூறினார். உடனே மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமனும் பொன் ராதாகிருஷ்ணனும் தமிழக பிஜேபி தலைவர்களான ராஜாவும் தமிழிசையும் கண்டிப்பாக நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு கிடைக்க மத்திய அரசு ஆவண செய்யும் என தமிழகத்தை நம்ப வைத்தனர். நீட்டை கொண்டு வர வேண்டுமென்று துடித்தவர்கள் ஏன் விலக்கு கிடைக்கும் என்று திடீரென்று நம்மை நம்ப வைத்தனர்? அதற்கு காரணம் இருக்கிறது. அப்போது ஜெயலலிதா மரணமடைந்து அதிமுக என்ற கட்சி சிதறி கிடந்தது. தர்ம யுத்தம் ஓபிஎஸ் ஒரு பக்கம், சசிகலா சிறைக்கு சென்ற பிறகு டிடிவி தினகரன் ஒரு பக்கம், சசிகலாவின் காலில் விழுந்து முதலமைச்சர் பதவியை பெற்ற எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் என அடித்துக் கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் சசிகலா குடும்பத்தை வெளியேற்றிவிட்டு தங்கள் சொல் பேச்சை கேட்கும் ஓபிஎஸ் இபிஎஸ்ஐ இணைத்து விட்டால் தமிழகத்தில் ஒரு பொம்மை அரசாங்கத்தை உருவாக்கிவிடலாம் என்று கணக்கு போட்டுக் கொண்டிருந்தது பிஜேபி. அதற்கான வேலைகளும் நடந்து கொண்டிருந்தன. அதனால் தான் நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு கிடைக்கும் என்று நம்மை நம்ப வைத்துக் கொண்டிருந்தது பிஜேபி கும்பல். பிறகு பிரதமர் மோடியின் நல்லாசையுடன் ஓபிஎஸ் எடப்பாடி கும்பல்களின் இணைப்பு வெற்றிகரமாக நடந்தது. இணைப்பு நடந்த அடுத்த நிமிடமே நீட் தேர்வு குறித்த தமிழக அரசின் அவசர சட்டம் சட்ட ரீதியாக செல்லத்தக்கதல்ல என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்தது. காவிரி மேலாண்மை வாரியம், ஹைட்ரோ கார்பன், ஜல்லிக்கட்டு மாதிரியே இந்த நீட் விஷயத்திலையும் தமிழ்நாட்டு மக்களை நம்ப வச்சு கழுத்தறுத்தாங்க பிஜேபி அரசாங்கம். 2 அமைச்சகங்கள் ஒப்புதல் தர்ற மாதிரி தந்துட்டு தங்களோட அரசியல் காரியங்கள் முடிஞ்ச அப்புறம் தமிழ்நாட்டு மக்களோட முதுகுல குத்துனாங்க மோடி கும்பல். இந்த மோசடிக்கு உடன்பட்டு தமிழக அரசும் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துச்சு. நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டப்போ தமிழகம் ஒரு துயரமான சம்பவத்தை சந்திச்சது. கல்வித்துறை வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத ஒரு சோகமான சம்பவம் நிகழ்ந்தது. நீட் தேர்வுக்கு முன்பு தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்வார்கள் அல்லது மதிப்பெண் குறைவாக பெற்ற மாணவர்கள் தற்கொலைக்கு முயற்சிப்பார்கள். ஆனால் நீட் தேர்வு வந்த பிறகு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 1100க்கு அதிகமான மதிப்பெண்களை பெற்ற மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டனர். காரணம், அவர்களின் டாக்டர் கனவு அநியாயமாக நியாயமின்றி நீட் என்ற வடிவத்தில் பறிக்கப்பட்டதா. 2017ஆம் ஆண்டு அரியலூர் மாணவி அனிதாவின் தற்கொலைக்கு அதுதான் காரணம். அனிதா 12ஆம் வகுப்பில் பெற்றிருந்த மதிப்பெண் 1176. அதே போல 2018இல் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த பெருவளூர் மாணவி பிரதீபாவின் உயிரை குடித்ததா. பிரதீபா பெற்ற மதிப்பெண்கள் 1125. கடலூர் மாவட்டம் உண்ணாமலை செட்டிசாவடியைச் சேர்ந்த அருண் பிரசாத் என்ற மாணவரையும் பலி வாங்கியதா. அருண் பிரசாத் பெற்ற மதிப்பெண்கள் 1150. இத்தனைக்கும் அருண் பிரசாத்
ஒன்றுக்கு 2 முறை நீட் தேர்வு எழுத முயற்சித்தார். ஆனால் கேள்வித்தாள் குளறுபடி காரணமாக அவரால் 2 முறையும் தேர்வில் வெற்றி பெற முடியவில்லை. அதனால் விரக்தியடைந்த அருண் பிரசாத் வீட்டில் மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். திருச்சி சமயநல்லூரைச் சேர்ந்த சுபஸ்ரீ என்ற மாணவியும் நீட் தேர்வு தோல்வியால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இப்படி தமிழகத்தின் தலைசிறந்த மாணவர்களை தேடி தேடி தற்கொலைக்கு தள்ளுகிறது நீட். இந்தியா முழுக்க இருக்கிற மருத்துவக் கல்லூரியில சேர்றதுக்கு ஒரே மாதிரியான தேர்வு, அதுதான் நீட். மத்திய பாஜக அரசால வன்மமா கொண்டு வரப்பட்டதுதான் நீட். இந்தியா முழுவதும் ஒரே பாடத்திட்டம் இல்ல, ஒரே பள்ளி கட்டமைப்புகள் இல்ல, ஒரே வசதிகள் இல்ல, ஒரே மாதிரியான கல்வி இல்ல. அப்படி இருக்கும்போது மருத்துவக் கல்லூரிக்கான நுழைவுத் தேர்வு மட்டும் எப்படி ஒரே மாதிரியானதா இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு பாஜக அரசாங்கத்துக்கிட்ட பதில் இல்ல. தமிழ்நாட்டை ஆள்ற தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்டையும் இதுக்கு பதில் இல்ல. ஆனா அநீதி தொடரும் அப்படிங்கறதுல 2 அரசாங்கங்களும் தெளிவா இருக்காங்க. இதன் மூலமா தான் தமிழ்நாட்டோட சமூக நீதிக்கு முடிவு கட்ட முடியும் அப்படிங்கறத 2 அரசாங்கங்களும் உறுதியா நம்புறாங்க. இதன் மூலமா தான் தமிழ்நாட்டோட கல்வியை வெளி மாநிலங்கள்ல வெளிநாடுகள்ல இருக்க நிறுவனங்களுக்கு தார பார்க்க முடியும் அப்படிங்கறதுல 2 அரசாங்கங்களும் திட்டவட்டமா இருக்காங்க. தற்போது ஒடிசா மாநில கூடுதல் தலைமைச் செயலாளராக இருக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த IAS அதிகாரி பாலகிருஷ்ணன் தனது முகநூல் பக்கத்தில் நீட் தேர்வில் நான் நிச்சயம் தோற்றிருப்பேன், ஆனால் நான் தமிழில் IAS எழுதி வென்ற முதல் தமிழன் என்று நீட் தேர்வு நடந்த கேவலமான முறையை சாடியதே சாட்சி. வசதி உள்ள மாணவர்கள் தனியார் பயிற்சி மையங்களில் சேர்ந்து லட்சக்கணக்கில் பணம் செலவு செய்து 2 ஆண்டுகள் பயிற்சி பெற்று நீட் தேர்வில் வெற்றி பெறுகின்றனர். ஆனால் சாதாரண கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு அதற்கு வாய்ப்பில்லை. அதனால் நீட் தேர்வை அவர்களால் எதிர்கொள்ள முடிவதில்லை. நீட் தேர்வுக்கான தனியார் பயிற்சி மையங்களில் குறைந்தபட்ச கட்டணம் 30,000-40,000 முதல் அதிகபட்சமாக ₹1,00,000 வரை வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த ஆண்டு நீட் தேர்வை எழுதிய 12,69,222 மாணவர்களுக்குள் குறைந்தபட்சமாக சரிபாதி பேர் தனியார் பயிற்சி மையங்களில் சேர்ந்து தேர்வுக்கு தயாராகியிருப்பார்கள் என எடுத்துக்கொண்டால் கூட பல்லாயிரம் கோடி ரூபாய் இந்த வணிகத்தில் புரள்கிறது என்பது உறுதியாகிறது. ஒவ்வொரு வருஷமும் நீட் தேர்வை எழுத போற ஸ்டூடெண்ட்ஸை உளவியல் ரீதியா துன்புறுத்துற வேலைகளையும் நிர்வாகம் செய்யுது. அதுல முதல் குழப்பம் தேர்வு மையம். தமிழ்நாட்டில் இருக்கிற பையனுக்கு ராஜஸ்தான்ல தேர்வு மையம். அந்த தேர்வு மையம் எங்க இருக்கு அப்படிங்கறதும் கடைசி வரைக்கும் தெளிவா சொல்லப்படுறதில்ல. இந்த தேர்வை எழுதி தோக்குறவங்களுக்கு சமமா தேர்வு மையங்களை கண்டுபிடிக்க முடியாம தோக்குறவங்களும் இருக்காங்க. இதுல சோதனைகள் வேற. சோதனை என்ற பெயரில் சட்டையின் கையை வெட்டச் சொல்வது, மாணவிகளின் துப்பட்டாவை நீக்கச் சொல்வது, காதில் இருக்கும் தோடு மூக்குத்தியை நீக்க சொல்வது என்று உளவியல் சித்திரவதைகளை கொடுத்து உள்ளே அனுப்புகின்றனர். அனைத்தையும் மீறி உள்ளே சென்றால் வினாத்தாளில் பாரபட்சம். 10% மட்டுமே இருக்கக்கூடிய CBSE பாடத்திட்டத்தின் மூலம்தான் 100% கேள்விகளும் கேட்கப்படுகின்றன. அதனால் 90% மாநில கல்வி பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெற முடியாமல் போகின்றனர். இது திட்டமிட்ட சதி இல்லாமல் வேறு என்னவாக இருக்க முடியும்? அது மட்டுமல்ல, ஆங்கிலத்தில் கேட்கப்படும் கேள்விகள் எளிமையாகவும், தமிழ், மலையாளம் போன்ற மொழிகளில் கேட்கப்படும் கேள்விகள் கடினமானதாகவும் இருப்பதைப் போல வினாத்தாள் வடிவமைக்கப்படுகிறது. இது எந்த மாநிலங்களை பழிவாங்குவதற்காக? இது யதார்த்தமாக நடந்ததாக இருக்க முடியுமா? யதார்த்தமாகவே அப்படி நடந்திருந்தாலும் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? வேண்டுமென்றே கேள்விகளை தவறாக மொழிபெயர்த்து
மாணவர்களை குழப்பி அதற்கு மதிப்பெண்களும் கொடுக்க முடியாது என்று அறிவிப்பது அநீதியாக இல்லாமல் வேறு என்னவாக இருக்க முடியும்? சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் மட்டுமே நடத்தப்படும் நீட் தேர்வு அடிப்படையிலேயே ஒருதலைபட்சமானது என்பது ஒருபுறம் இருக்க, அத்தேர்வுக்கான வினாத்தாள் தயாரிப்பிலும் கூட ஓர வஞ்சனை காட்டப்படுகிறதா? குறிப்பா கடந்த வருஷம் நடந்த நீட் தேர்வுல 49 கேள்விகள் தவறா மொழிபெயர்க்கப்பட்டிருந்ததும் 60 கேள்விகள்ல தவறான வார்த்தைகள் இடம்பெற்றிருந்ததும் நீட் தேர்வு நியாயமான முறையில நடக்கல அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நீட் தேர்வு முடிஞ்சதுமே தமிழ் வழி வினாத்தாள்ல 49 கேள்விகள் தவறா இருக்கு அப்படின்னு கல்வியாளர்கள் சுட்டி காட்டினாங்க. அப்படி சுட்டி காட்டியும் அதுக்கு பதிலளிக்காம அலட்சியமா இருந்து தமிழக மாணவர்களோட கழுத்தை அறுக்க முயன்றது சிபிஎஸ்இ. தமிழ் வழியில் நீட் தேர்வை எழுதிய மாணவர்களின் நலன் கருதி சிபிஎம் கட்சியைச் சேர்ந்த எம்பி டி.கே. ரங்கராஜன் தொடர்ந்த வழக்கையும் சிபிஎஸ்இ சட்டப்படி அணுகவில்லை, அறத்தின்படியும் அணுகவில்லை. மாறாக இந்த வழக்கை சதிகளின் மூலம் முறியடிக்கவே முனைந்தது. ஜூன் 4ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு நீட் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என அறிவித்திருந்தது சிபிஎஸ்இ. அன்றுதான் இந்த வழக்கும் விசாரணைக்கு வரவிருந்தது. நீட் தேர்வு முடிவுகளை வெளியிடுவதை நிறுத்தி வைக்க வேண்டுமென்றும் வழக்கில் கோரப்பட்டிருந்தது. இந்த நிலையில் விசாரணை தொடங்குவதற்கு முன்பே மதியம் 12:30 மணிக்கே வழக்கை சீர்குலைக்க முயன்றது சிபிஎஸ்இ. மேலும் விசாரணையின் போது தேர்வு நடத்துவது மட்டும்தான் தனது பொறுப்பு, வினாத்தாளை சரிபார்ப்பது எல்லாம் தனது வேலையல்ல என பொறுப்பின்றியும் திமிராகவும் வாதாடியது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வில் 2017 தேர்ச்சி பெற்ற தமிழக மாணவர்கள் 38.83%, 2018 தேர்ச்சி விகிதம் 39.56. மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது தேர்ச்சி விகிதத்தில் தமிழ்நாடு 35வது இடத்தில் உள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாகவே தமிழக மருத்துவ கலந்தாய்வில் சிபிஎஸ்இ மாணவர்களும் தனியார் பள்ளியின் மாணவர்களுமே அதிக அளவில் வாய்ப்பை பெற்றுள்ளனர். தமிழகத்தில் உள்ள 3500 மருத்துவ படிப்புக்கான இடங்களில் 2017ஆம் ஆண்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த 5 மாணவர்களுக்கு மட்டுமே இடம் கிடைத்தது. 2018ஆம் ஆண்டில் தமிழகம் முழுவதும் 412 நீட் தேர்வு பயிற்சி மையங்களை தொடங்கி பயிற்சியளித்தது தமிழக அரசு. தேர்வின் முடிவில் தகுதி மதிப்பெண் பெற்றவர்களின் எண்ணிக்கை 1337 பேர் என்று சாதனையாக சொல்லியது தமிழக அரசு. ஆனால் மருத்துவ சேர்க்கையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த 8 பேருக்கு மட்டுமே வாய்ப்பு கிடைத்தது என்பதே உண்மை. கார்ப்பரேட் முதலாளிகள்னு சொல்லப்படுற வெளிநாட்டு நிறுவனங்கள் அதற்குரிய மென்பொருள் தயாரிப்பு, பயிற்சின்னு இந்த பெரும் வாணிபத்துல இந்த மாதிரியான செயல்களை செஞ்சு பெரிய லாபத்தை அறுவடை செய்யறாங்க. இதுல எந்த மாதிரியான முறைகேடுகள் நடக்குது அப்படிங்கிறது தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதியைச் சேர்ந்த எம்பி பூரா நர்சையா மக்களவையில கேள்வி எழுப்பினார். அப்பதான் அம்பலமாச்சு. அந்த கேள்விகள் என்னென்ன பார்க்க. மருத்துவ மேல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தேர்வினை நடத்தும் ப்ரோ மெட்ரிக் என்னும் அமெரிக்க நிறுவனம் நீட் தேர்வு தொடர்பான மென்பொருளை கையாள முடியும் என ஒப்புக்கொண்டுள்ளதா? மருத்துவ மேற்படிப்புக்கான நீட் தேர்வுக்கான மென்பொருள் கையாளப்பட்டதா? ஆம் எனில் விசாரணை நிலவரம் மற்றும் குற்றவாளிகள் மீது மத்திய அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? ஆம் எனில் மத்திய தேர்வு குழுமம் நடத்தும் தேர்வுகளை நடத்திட பொறுப்பேற்கும் நிறுவனம் அல்லது முகவர் மேலும் சிலருக்கு உள் ஒப்பந்தம் செய்ய முடியுமா? ஆம் எனில் இதன் விவரங்களும் காரணங்களும் என்ன? இந்த கேள்விகளுக்கு மத்திய மனிதவளத்துறையின் இணையமைச்சர் டாக்டர் சத்யபால் சிங் அளித்த பதில். மத்திய தேர்வு குழுமம் நீட் தேர்வு நடத்துவதற்கான அதிகாரப்பூர்வ அமைப்பு. இந்த அமைப்பு மத்திய சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வுத்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது. 2017ஆம் ஆண்டுக்கான மருத்துவ மேல் படிப்பில் சேர்வதற்கான நீட் தேர்வை அமெரிக்க நிறுவனமான ப்ரோ மெட்ரிக் நிறுவனம் நடத்தியது.
இந்த தேர்வில் முறைகேடுகள் நடந்ததாக மத்திய தேர்வு குழுமம் கொடுத்த புகாரின் பேரில் டெல்லி குற்றப்பிரிவு முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்துள்ளது. இந்த புகார் தொடர்பான குற்றப்பத்திரிகையில் விசாரணையின் போது அமெரிக்க நிறுவனமான ப்ரோ மெட்ரிக் நிறுவனத்துடன் நடைபெற்ற தொலைபேசி உரையாடலில் தங்களது மென்பொருள் கையாளப்பட்டதை அந்த நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளது. இதன் அடிப்படையில் புதுடெல்லி உயர்நீதிமன்றத்திலும் தகவல் அறிக்கையை குற்றப்பிரிவு காவல்துறையினர் கொடுத்துள்ளனர். தேர்வை நடத்துவதற்கு உள் ஒப்பந்தம் எதுவும் தங்களது ஒப்புதல் இல்லாமல் தருவதற்கு அனுமதி இல்லை என்று மத்திய தேர்வு குழுமம் கூறியுள்ளது. இவ்வாறு மத்திய அமைச்சர் நாடாளுமன்றத்தில் 2/4/2018 அன்று பதிலளித்துள்ளார். இதன் மூலம் நீட் தேர்வு என்பது அரசியல் சட்ட உத்தரவாத சமூக நீதிக்கு குழி பறிப்பது, மாநில உரிமைகளை பறிப்பது, கூட்டாட்சி தத்துவத்திற்கு முரணானது, ஏழை எளிய கிராமப்புற ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கு எதிரானது என்பது அம்பலமாகியுள்ளது. நீட் தேர்வு மூலமா மருத்துவ கல்வி அப்படிங்கிறது எட்டா கனியா மாறிடும். ஒடுக்கப்பட்ட மக்கள் அதை பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியாது. தாய் வழி மொழியில படிச்சவங்களுக்கு நீட் தேர்வு அப்படிங்கிறது ரொம்பவே கடினமான ஒண்ணா மாறிடும். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துல படிச்சவங்களை தவிர மற்ற அனைவருக்கும் நீட் தேர்வு அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு இலக்கா மாறிடும். இதையெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற சமூக செயல்பாட்டாளர்களும் கல்வியாளர்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா பாஜக காரங்களும் அதை சப்போர்ட் பண்றவங்களும் அப்படியெல்லாம் ஒண்ணுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. நீட் தேர்வு நடைபெற்றால்தான் மருத்துவ கல்வி மேம்படும், தரமான மருத்துவர்களை உருவாக்க முடியும் என்று விதண்டாவாதம் செய்தனர். இதனால் ஏழை எளியவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்றனர். நீட் தேர்வை எதிர்ப்பவர்கள் எல்லாம் தேச விரோதிகள் என்ற முத்திரை குத்தப்பட்டனர். மேலும் ஒருபடி மேலே போய் ஏழை எளியவர்கள், மாநில பாடத்திட்டத்தில் படித்தவர்கள், இடஒதுக்கீட்டின் மூலம் வந்தவர்கள் எல்லாம் தரமான மருத்துவர்களாக இருக்க முடியாது போன்ற தோற்றத்தை கொடுத்தார்கள். ஆனால் உண்மை என்ன? இப்படிப்பட்ட பிரிவுகளிலிருந்து வந்த மருத்துவர்களையே பெருவாரியாக கொண்ட தமிழகத்தின் சென்னை மாநகரம்தான் இந்தியாவின் மருத்துவ தலைநகராக மாறி திகழ்கிறது. உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து மக்கள் இங்கு வந்து மருத்துவம் பார்த்து செல்கின்றனர். இதற்கு காரணம் சிறப்பான சிகிச்சையும் எல்லா மருத்துவ வசதி வாய்ப்புகளும் கட்டணம் குறைவாக இருப்பதும் தான். இதுதான் தமிழகத்தின் சிறப்பு. இங்குள்ள மருத்துவ கட்டமைப்பு இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாதது. அதனால் நீட் தேர்வு மூலம் தகுதியும் திறமையும் மேம்படும் என்பது வெறும் மாயை. தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவக் கல்லூரியோட இடங்கள் குறிவைக்கப்படுது. தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளி மாணவர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க. சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு அந்த இடங்கள் ஒதுக்கப்படுது. இது மட்டும் இல்லாம வெளி மாநிலங்கள்ல இருக்கிற மாணவர்களை வச்சும் அந்த இடங்களை நிரப்புறாங்க. இதன் மூலமா தமிழ்நாட்டிற்கு மத்திய பிஜேபி அரசு மிகப்பெரிய ஒரு அநீதியை இழைக்கிறது. தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 2018-19 கல்வியாண்டில் அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 4 மாணவர்களுக்குத்தான் அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்துள்ளது. அரசு உதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த 3 மாணவர்களுக்குத்தான் அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்துள்ளது. தனியார் பள்ளி மாணவர்களில் 20 பேருக்குத்தான் அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்துள்ளது என்று மருத்துவ கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது. அதேபோல சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்களின் 611 பேருக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு நகரங்களில் இருப்பிடச் சான்றிதழை கொடுத்து வெளிமாநிலங்களில் பள்ளி படிப்பை முடித்த 191 மாணவர்களுக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்துள்ளதாக அந்த தகவல் சொல்கிறது. அது மட்டுமில்லாமல் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு பள்ளியைச் சேர்ந்த ஒரே ஒரு மாணவருக்குத்தான் இடம் கிடைத்துள்ளது. தனியார் பள்ளியைச் சேர்ந்த 3 பேருக்கும் சிபிஎஸ்இ பள்ளியைச் சேர்ந்த 283 பேருக்கும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைத்துள்ளது. அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைத்துள்ளவர்களில் மொத்தமே 8 பேர்தான் அரசு பள்ளியில் படித்தவர்கள். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் படித்தவர்கள் 894 பேர், வெளி மாநிலத்தவர்கள் 283 பேர். இவை இல்லாமல்
பள்ளி படிப்பை முடித்து பின்பு ஓராண்டு முழுக்க நீட் பயிற்சி எடுத்து மருத்துவ படிப்பில் சேர்ந்துள்ளவர்கள் மட்டும் 1834 பேர். இது தமிழகத்தில் உள்ள மொத்த இடமான 3456 இடங்களில் சரிபாதியை கொண்டிருக்கிறது. நீட்ல சிபிஎஸ்இல படிச்சவங்களும் கோச்சிங் சென்டருக்கு போய் படிச்ச மாணவர்களும் தான் வெற்றி பெறாங்க. இதுவரைக்கும் பார்த்த தகவல்கள்ல அதுதான் உறுதியாயிருக்கு. அப்படின்னா தமிழ் வழி கல்வியில அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களோட மருத்துவ கனவு என்ன ஆகிறது? நீட் இருக்கிற வரைக்கும் அவங்கெல்லாம் மருத்துவம் அப்படிங்கறத நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படிங்கறதுதான் உண்மை. நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட போது ஒவ்வொரு பாடத்திலும் குறைந்தபட்ச மதிப்பெண்கள் எடுத்தால்தான் தேர்ச்சி என்ற விதி இருந்தது. அதன் பின்னர் இந்த விதி தனித்தனியாக அல்லாமல் அனைத்து பாடங்களிலும் சேர்த்து குறைந்தபட்ச மதிப்பெண்கள் பெற்றால் தேர்ச்சி என மாற்றப்பட்டது. இந்த புதிய விதிகளின்படி 2017ஆம் ஆண்டு நீட் தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கான குறைந்தபட்ச மதிப்பெண் பொது பிரிவினருக்கு 131, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின பிரிவினருக்கு 107 என நிர்ணயிக்கப்பட்டது. இந்த குறைந்தபட்ச மதிப்பெண்கள் 119, 96 என குறைக்கப்பட்டது. தரத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான் நீட் தேர்வு என்று முழங்கியவர்கள் தரத்தை மென்மேலும் குறைத்துக் கொண்டே செல்வது ஏன்? இங்கேதான் இருக்கிறது சூட்சமம். இந்தியாவில் உள்ள மாநில அரசு மருத்துவக் கல்லூரிகள், தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள மொத்த மருத்துவ இடங்கள் 66,620. இதில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள மொத்த இடங்கள் 30,455, தனியார் கல்லூரிகளில் 36,165. இந்த ஆண்டு நீட் தேர்வில் தேர்ச்சியடைந்தவர்களின் எண்ணிக்கையோ 7,14,562. அதாவது ஒரு இடத்திற்கு 11 மாணவர்கள். அரசு மருத்துவக் கல்லூரி இடங்கள் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான சேர்க்கைக்கு ஒரு இடத்திற்கு அதிகபட்சமாக 3 அல்லது 4 மாணவர்கள் என்ற விகித அடிப்படையில் தான் கலந்தாய்வுக்கு அழைக்கப்படுகின்றன. பின்ன எதுக்கு நீட்டோட மதிப்பெண்களை குறைச்சு அதிகமான மாணவர்களை தேர்ச்சி பெற வைக்குது சிபிஎஸ்இ? இது தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கும் ஆள் பிடிச்சு கொடுக்கிற வேலை. நிர்வாக ஒதுக்கீட்டு இடத்துல சேர்றதுக்கு நீட் தேர்வுல எத்தனை மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க அப்படிங்கறத விட அவங்க கிட்ட எந்த அளவுக்கு பணம் அதிகமா இருக்கு அப்படிங்கறதுதான் முக்கியம். எந்த அளவுக்கு வலை விரிவா விரிக்கப்படுதோ அந்த அளவுக்கு அதிகமான பணம் இருக்கிற மாணவர்கள் கல்லூரியில வந்து சேர வாய்ப்பு இருக்கு. தெளிவா சொல்லணும்னா தனியாருக்கு ஆள் பிடிச்சு கொடுக்கிற புரோக்கர் வேலையத்தான் மோடி அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கு ஆள் பிடிச்சு கொடுக்கிற ஏஜென்டா மட்டும் இல்லாம அவங்க கொள்ளையடிக்கிற பணத்துக்கு செக்யூரிட்டியாவும் மாறி இருக்கு பிஜேபி அரசு. கடந்த ஆண்டுகளில் கிடைத்த தரவுகளின்படி இந்தியாவெங்கிலும் உள்ள நிகர்நிலை பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்த 1990 மாணவர்கள் நீட் தேர்வில் எடுத்த மதிப்பெண் 150க்கும் குறைவு. அவர்களுள் 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இயற்பியல், வேதியியல் பாட நீட் தேர்வில் 180ற்கு வெறும் 9 மதிப்பெண்களையே பெற்றிருப்பதும் 110 பேர் இந்த 2 பாடங்களிலுமோ அல்லது ஏதாவது ஒன்றிலோ 0 அல்லது அதற்கும் குறைவான மதிப்பெண்களை பெற்றிருப்பதையும் முன்னணி ஆங்கில நாளிதழ் அம்பலப்படுத்தி இருக்கிறது. இதன் பிறகும் கூட தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்கள் கடந்த ஆண்டில் முழுமையாக நிரம்பவில்லை. இதனால் கர்நாடக மாநிலத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி நிர்வாகங்கள் தள்ளுபடி விலையில் இடங்களை நிரப்ப முயன்றதாக செய்திகள் வெளிவந்தன. அப்படிப்பட்ட துர்பாக்கிய நிலை 2018 ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே நீட் தேர்வில் தேர்ச்சி மதிப்பெண் முந்தைய ஆண்டை காட்டிலும் குறைவாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தத்துல நீட்டுங்கிறது எந்த வகையிலும் தேவையில்லாத ஒண்ணு. அது தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்ல, இந்தியால இருக்கிற எந்த ஒரு மாநிலத்திற்குமே தேவையில்லாத ஒண்ணுதான். ஏன்னா அது கல்வி கொள்ளை. கல்வியில இருக்கிற ஊழலோட ஊற்றுக்கண், ஏழைகளோட எதிரி. அது எல்லாத்துக்கும் மேல தாய் நிலமான தமிழ்நாட்டில் இருக்கிற சமூக நீதியை குழி தோண்டி புதைக்க விதைக்கப்பட்ட நச்சு விதை.
இதை அகற்றுறது தான் தமிழ்நாட்டுக்கும் எதிர்காலத்துக்கும் நல்லது.